அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும், சில இடங்களில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையுடன் நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடியதாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி பிறந்திருக்கு. வியாபாரத்தில் விற்பனை சிறந்த முறையில் இருக்குது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் முயற்சியில் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சந்தோஷமான ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசை உண்டு. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதால் ஆர்வம் காட்ட வேணும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உயர்வான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது மேன்மையான ஒரு நிலையை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. வியாபாரம், குடும்பம், தொழில் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. பொதுவாக ரிஷப ராசியை பொறுத்தவரை மிகவும் நன்மகத்தன்மை வாய்ந்த ராசியில் ஒன்று. தூர தேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு. குடும்ப சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு தீர்வு, தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில்துறையில் விரிவாக்க முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகநிலையின் மாற்றத்தால் நீங்கள் நல்ல மேன்மையான ஒரு நிலைக்கு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷப ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிரக நிலையில் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், சப்தஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் நீங்கள் கோபமாக பேசும் டென்ஷன் குறையக்கூடியதாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். சகோதர வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவாங்க. லாபம் கூடும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மையான நிலைக்கு நீங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. கார்த்திகை 2-3 பாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். சகோதரர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பிள்ளைகளால் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ கோவிலுக்கு போகாத ரிஷபராசியினர் நல்லதெல்லாம் தடைப்படும். அதே நேரத்தில் சில ஏற்றங்களும் உங்களுக்கு காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடியதாகும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜீரண கோளாறுகள், ஜீரண உறுப்புகளில் கவனமாக இல்லாவிட்டு கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படலாம். அதை சரி செய்யாவிட்டால் மன அழுத்தம் நீங்காது. ஏதாவது ஒரு குழப்பம், கவலை இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது.
வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகமாக குறிப்பிடப்படும் கேது கிரகத்தின் ஒவ்வொரு அசைவுமே முக்கியமான ஒரு நிகழ்வாக குறிக்கிறது. அசுப கிரகங்களின் ஒன்றாக குறிப்பிடப்படும் இந்த கேதுவின் பயிற்சி பார்வை பெரும்பாலுமே கெடு பலன்களை அளிக்கும். எனவே நீங்கள் நம்பப்படுகிறது. இதனால் உங்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. கேது பயிற்சி ரிஷப ராசியினர் சொத்து சார்ந்த வழக்குகளில் பிரச்சனை அதிகரிக்கக்கூடியதாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம். உரிமையான சொத்துக்களை பெறுவதில் சிரமங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பிரச்சனையும் அதிகரிக்கக்கூடியதாகும். உடன் பிறந்தவர்கள் உடனே தேவையற்ற மனஸ்தாபங்களை மற்றும் பிரச்சனைகளுக்கு அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்துக்கு பாதி விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியதும் நல்லது. அரசியல் துறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலையும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே தேவையற்ற மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வருமானத்தை பாதிக்கும் விஷயங்கள் நெருக்கமானவர்கள் உங்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காதல் உறவை நீங்கள் இந்த காலத்தில் ரசித்து கொண்டால் உங்களுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண செலவுகளை அனுசரித்து செய்ய வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதை எட்டு எப்படியாப்பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்ற செயல்படுவீங்க. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் பகை உண்டாகலாம். எனவே கவனமாக செயல்படுத்துவது நல்லது. அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. நவகிரகத்தில் சுக்கிரனை பூஜிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முழு முயற்சியின் காரணமாக உங்களுடைய வேலையில் சுணக்க நிலை சீர்படுத்தி சிக்கல்களிலிருந்து முன்னேறுவீங்க. வள்ளுவன் வாக்கை மறக்காமல் ஏறி வைந்து நீங்கள் ஏனியை மறந்து விடலாம் இருப்பது முன்னேற்ற வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு மேல் மட்டத்தில் உள்ள முக்கிய நபர்களுடைய உதவியால் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பிரகாசமாக இருக்கக்கூடியதாகவும் புதிய வியாபார தொடர்புகள் மூலம் லாபத்தின் சதவீதம் அதிகரித்து வங்கி கையிருப்பு கூடும். சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடியால் மன குழப்பங்கள் ஏற்பட்டு மதிப்புகள் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நவகிரகத்தில் சுக்கிர பகவானை நீங்கள் முழு மனதோடு வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றம், பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் சிலருக்கு சிறு தொகைகள் கைமாற வாங்க வேறினும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகலாம். கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இளைய சகோதரர்களால் உதவிகள் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தந்தையுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவைக்கான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.